கடந்த 30ஆம் தேதி நடைபெற்ற பெருநகர சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டத்தில் பொருள் எண் 111, 112 2 தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். கொடுங்கையூர் குப்பை வளாகத்தில் ஒரு நாளைக்கு 2100 டன் பிளாஸ்டிக் குப்பைகளை எரித்து வடசென்னையை விஷ நகரமாக்கும் திட்டத்திற்கு பாதை போட போவதாக அந்த தீர்மானங்கள் கூறுகிறது. கடந்த 16/10/2026 அக்டோபர் மாதம் அன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வடசென்னை குடியிருப்போர் நலசங்கங்களின் கூட்டமைப்பு பிரதிநிதிகள் சந்தித்து நாங்கள் ஒரு கிரீன் சென்னை இனிஷியேட்டிவ், அதாவது பசுமை சென்னை முன்னெடுப்பு என்கிற திடக்கழிவு மேலாண்மை மாற்று திட்டத்தை முதலமைச்சரிடம் கொடுத்தோம். இந்த திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு ஒரு சுயேட்சையான வல்லுநர்கள் குழுவை அமுலாக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். முதலமைச்சர் அவர்களும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளோடு அவரும் இருந்து இந்த சுயேட்சையான வல்லுநர்கள் குழுவை அறிவிப்பதற்கு நான் பரிசீலிக்கிறேன் என்று அவர் சொன்னார். கடந்த 3.5 மாதங்கள் ஆன நிலையிலும் அப்படிப்பட்ட குழு அறிவிக்காத சூழலில் திடீரென சென்னை மாநகராட்சி இப்பொழுது எரிமுலை திட்டத்தை அமுல்படுத்துவதற்கான பாதை போடப்படுவதாக சொல்வது வடசென்னை மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய துரோகமாகும். வடசென்னை மக்களின் உயிருக்கும் ஆரோக்கியத்திற்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய இந்த திட்டத்தை முதலமைச்சர் தலையிட்டு உடனடியாக நிறுத்த வேண்டும். அவர் எங்களுக்கு உறுதியளித்த அடிப்படையில் வல்லுநர்கள் குழுவை அறிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். டி.கே. சண்முகம், வடசென்னை குடியிருப்போர் நலச்சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர்.